ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்தில் புளிச்சக்கீரை விதைகள் அறுவடை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ட்ரீம் கார்டனில் இந்த புளிச்சக்கீரையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து நாங்கள் வாங்கின புளிச்சக்கீரை தண்டுகளை நடவு பண்ணி அதிலிருந்து 2-3 அறுவடை எடுத்தோம். நிறைய பேர் புளிச்சக்கீரையை ஒரு தடவை இந்த மாதிரி அறுவடைக்கு வந்த உடனே அப்படியே பிடிங்கிறாங்க. அது மாதிரி பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே விதைகள் அறுவடை பண்ண போகிறேன். ஆனாலும் புது கிளைகள் வருது பாருங்கள். இதோட தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா என்னை விட டபுள் மடங்கு ஹைட்டில் போயிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணோம்னா இங்கே ஒவ்வொரு கணுவுக்கும் ஒவ்வொரு துளிர் வந்து நிறைய கிளைகள் வந்து வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள், மேலே ஒரு கிளை வந்து விதைகள் வந்து காஞ்சிருச்சு. அடியிலேருந்து நிறைய துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் புளிச்சக்கீரை வளர்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறுவடைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தண்டுகளை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விடுங்க. திரும்பவும் அதுலேருந்து புது கிளைகள் வரும், நிறைய கீரையும் கிடைக்கும். நம்ம விதை போட்டு அந்த கீரை செடி வளர்ந்து வந்து அறுவடை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட்டிங்ஸில் வரும்போது ரொம்ப சீக்கிரம் கீரை அறுவடை பண்ணலாம். பாருங்கள், இப்போ இந்த செடியில எவ்வளோ அழகாக, இந்த இலை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அறுவடை பண்ண போகிற செடியிலேருந்து தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே கட் பண்ண உடனே இந்த கிளைகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக குயிக்காக வளரும். இந்த கீரையெல்லாம் அறுவடை பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் தோட்டத்தில் புளிச்சக்கீரை போட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.